முதல்ல ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். அது என்னன்னா, ஒரு இடத்த வாசிக்கிறேன். திருவிவிலியத்தில் மத்தேயு 13வது அதிகாரம், விதைப்பவர் உவமை. அதில் நல்ல நிலத்தில் விழுந்த விதை. இங்கே மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? வழியோரம் விழுந்த விதை, பாறையில் விழுந்த விதை, முட்செடிகளுக்கு இடையே விழுந்த விதைகள், இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் எல்லோருக்கும் தெரியாத ஒரு விஷயம் எதுனா, நல்ல நிலத்தில் விழுந்த விதை. நல்ல நிலத்தில் விழுந்த விதையில் என்ன தெரியாதுன்னா, எல்லாருக்கும் தெரியும் கனி தரக்கூடியதுன்னு. என்ன தெரியாதுன்னா, என்ன ஆஸ்பெக்ட், எந்த தன்மை நம்மை நல்ல நிலமாக மாற்றுகிறது, அது தெரியாது. எடுத்தோடனே மனசுக்குள்ளேயே ஒன்று நினச்சிக்குவீங்க. என்ன நினச்சிக்குவாங்கன்னா, நீங்கள் இந்த உலகமே கிட்டத்தட்ட என்ன நினைத்துக்கிறார்கள் என்றால், மார்ட்டின் லூத்தர் சொல்லிக் கொடுத்த முறைமைப்படி நல்ல நிலம் என்றால் பாவம் செய்யாத நபர்கள் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அது ஒரு புரிதல். ஆனால் கத்தோலிக்க புரிதல் என்பது திருவிவிலிய அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். மார்ட்டின் லூத்தர் என்ன செய்தார்னா, சில விஷயங்களை அவராக அசியூம் பண்ணிக்கிட்டார். அவராக இதுதான் இப்படி தான் இருக்கும் பைபிளில் நினச்சிக்கிட்டு, பைபிளில் இல்லாததெல்லாம் சொல்லி சோலா ஸ்கிரிப்சுரா என்று சொல்லி தன்னையே வெறும் பைபிளை மட்டும் நம்பக்கூடிய நபர் என்று ஒரு பிக்சரைஸ் பண்ணிக்கிட்டார், ஒரு பிரகடனப்படுத்திக்கிட்டார். இல்லாட்டி அவர் தன்னையே அப்படி முன்னிலைப்படுத்திக்கிட்டார். பைபிளை கடைப்பிடிக்கிறவர் அவர் என்றும், நாமெல்லாம் பைபிளையே படிக்காதவர்கள், நாமெல்லாம் பைபிளையே அதனால் கடைப்பிடிக்காதவர்கள் என்றும் நம்ம எல்லாம் வேறு விதமாக சித்தரித்து காட்டி உலகத்தை நம்ப வைத்து ஒரு பிரிவினை ஏற்படுத்தினார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பட் எந்த ஆஸ்பெக்ட் உங்களுக்கு தெரியாதுன்னா, மார்ட்டின் லூத்தர் என்ன தவறு செய்தார், மார்ட்டின் லூத்தர் புனிதரா அப்படின்னு சொன்னால், நம்ம கத்தோலிக்க குருமார்களே என்ன சொல்வார்கள் என்றால், அவர் ஒரு சீர்திருத்தவாதி என்று ரொம்ப ஈஸியாக சொல்லி அவர் ஒரு புனிதர் போன்று ஆக்கி விடுவார்கள். நம் திருச்சபையை சீர்திருத்தம் செய்தவர் என்பது போன்று பேசுவார்கள். ஏன்னா இந்த இது போன்ற இடங்களை திருவிவிலியத்தில் கவனித்து பார்க்காததுதான் காரணம். அதாவது 23வது வசனத்தை எடுத்தீர்கள் என்றால், மத்தேயு 13:23, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் பயன் அளிப்பர். பாருங்க, இப்போ நல்ல நிலம் என்றால் என்ன? நல்ல நிலம் போல் நாம் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும் என்றால், திருவிவிலியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். புரிதல். அப்போ இந்த இடம்தான் ஒருத்தரை நல்ல நிலமாகவும் கெட்ட நிலமாகவும் அப்படி வச்சுக்குவோம். கெட்ட நிலம்னு வச்சுக்கோங்க. அந்த முன்னாடி உள்ள 3 நிலைகள் என்னன்னா, புரியாத நிலை. வழியோரம் விழுந்ததாக இருந்தாலும், அதாவது அதை வேணாலும் வாசிக்கிறேன். வழியோரம் விழுந்த விதைக்கு அதை 18. எனவே விதைப்பவர் உவமையை பற்றி கேளுங்கள். 19 வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சியை குறித்த இறைவார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். புரியுதா? இப்போ வழியோரம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் ஒரு டெஸ்ட் அப்படின்னு வச்சுங்க. சோதனை. சோதனைன்னா நம்மெல்லாம் சிலுவைகளை தான் யோசிப்போம். சோதனைனா அது டெஸ்ட்டும் சேரும். டெம்டேஷன் ப்ளஸ் டெஸ்ட். அப்போ டெம்டேஷன் இதில் வருது. டெம்டேஷன் மூலமாக டெஸ்ட் செய்யப்படுகிறோம். அதனால் இதை கவனிக்கலாம். அந்த ஓமை இதை எடுத்தாலும் நேரம் ஆயிரும். சரி, பரவாயில்ல, எடுப்போம், கொஞ்சம் தூரம் வேணாம். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், முதல் படி என்னென்னா புரிதல். யாரெல்லாம் புரிஞ்சுக்கலையோ அவங்களாம் வழியோரம் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள் என்று சொல்கிறார். அதுக்கு உருவகமாக சொல்கிறாரு காக்கா குறித்த புரிதல் இல்லை என்றால் நமக்கு மறதி வந்துவிடும்.
மறந்து விடுவோம். எவ்வளவோ வகுப்புகளும் எவ்வளவோ மறைவுரைகளும் கேட்டிருப்பீர்கள். அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னா ஞாபகம் இருக்காது. காசு பேருக்கு அட்லீஸ்ட் பாதியாவது ஞாபகம் இருக்காது. அப்படி வச்சுங்க. அந்த ஞாபகம் இல்லை என்பதற்கு என்ன காரணம் என்றால் புரிதல் இல்லை. நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா என்றைக்குமே மறக்க மாட்டேன். என்றைக்குமே மறக்க முடியாது. புரிந்து கொண்ட ஒரு விஷயம் அப்படியே நம்மளுடைய இதுக்கு பேரும். அது ஞாபக சக்தி தேவையில்லை. புரிதல் அடிப்படையில் நாம் ஞாபகம் வைத்துக்கொள்ள ஞாபக சக்தி தேவையில்லை. புரிந்து கொள்ளும் சக்தி தான் தேவை. ஆனால் பாருங்கள், கரெக்டாக வார்த்தையெல்லாம் கவனிக்கணும். இறையாட்சியை குறித்த இறைவார்த்தையை கேட்டு. இறையாட்சியை குறித்த இறைவார்த்தை. இறைவார்த்தையில் பல விதம் இருக்குது. நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் அந்த இறைவார்த்தையில் தான் நாம் கவனம் செலுத்துகிறோம். எதில் கவனம் செலுத்துவதில்லை என்றால் இறையாட்சியை குறித்த இறைவார்த்தைகளில் நாம் கவனம் செலுத்துவதில்லை. அதனால் இறையாட்சியை குறித்த இறைவார்த்தை அப்படின்னா அது நம்மளுடைய மீட்பு குறித்த இறைவார்த்தைகள். மீட்புனா நம்ம ஒருத்தர் விளக்கம் சொல்லாமலே நாம் புரிந்து கொள்வது என்ன என்றால் மோட்சத்துக்கு போகும் பாக்கிய நிலை கிடைப்பது மீட்பு என்று நினைத்து கொள்வோம். இது ஒரு தப்பறை. இது மார்ட்டின் லூத்தர் கொண்டு வந்த தப்பறை அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இன்றைய காலகட்டத்தில் மார்ட்டின் லூத்தரின் போதனையால் பாதிக்கப்பட்ட நிலையில் நாம் இருப்பதால் அதற்கு முன்பு உள்ள தப்பறைகளை விட்டுவிட்டு மார்ட்டின் லூத்தர் குறித்து பார்ப்போம். மார்ட்டின் லூத்தர் ஒரு தப்பறையை உள்ளே கொண்டு வருகிறார் திருச்சபைக்குள். அதுக்கப்புறம் தான் அந்த பிரிவினையாக மாற்றுகிறார். அப்போ என்ன தப்பறை உள்ளே கொண்டு வந்தார் என்றால் இந்த மோட்சம் என்பதற்கு பொருளை மாற்றி அமைத்து விட்டார்.